என் செல்ல குழந்தையே, இன்று வைகாசி மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமையில் என் பிள்ளைக்கு நல்ல செய்தியை கொண்டு உன் அம்மா ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்கமி, இன்று இந்த தாயானவள் வாக்கினை நீ முழுமையாக கேட்டுவிட்டால் நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற மிக பெரிய குழப்பம் ஒன்று தீர்வுக்கு வந்துவிடும். உன்னுடைய குழப்பங்களுக்கெல்லாம் இன்று காரணமாக இருக்கின்ற விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையை விட்டு சென்றுவிடும். என் தங்கமே, நிம்மதி என்றால் என்னவென்று கேட்கின்ற அளவிற்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு நொடி பொழுது சிரித்துவிட்டால் மறுநொடியே அழுகை வந்து விடுகின்றது. சிரிப்பதற்கே என் குழந்தைக்கு பயமாக இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அது உண்மை. ஏனென்றால் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் அத்தனை பெரியது. ஒரு நொடி நாம் சிரிக்கிறோம் என்றால், அதிலும் நம் குடும்பத்தோடு சந்தோஷமாக சிரிக்கிறோம் என்றால் உடனே அது குடும்பத்தில் மிக பெரிய சச்சரவையும் சண்டைகளையும் உருவாக்கி விடுகின்றது. எதனால்தான் இப்படி நடக்கின்றது என்று யோசித்து பார்க்கக்கூட என் பிள்ளையால் முடியவில்லை. மாறாக நாம் சிரிக்கவே கூடாது என்கின்ற முடிவுக்குத்தான் நீ வந்து விட்டாய். என் தங்கமே, இது போன்ற நிலைமை உனக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாயா? நிச்சயமாக கிடையாது என் தங்கமே. எல்லோருக்குமே இது இன்று இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைதான். ஏனென்றால் இதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோருமே ஒன்று போல மனநிலையோடு இருப்பதில்லை. ஒரு குடும்பம் பெரிதாக இருக்குமானால் எப்படியும் அதில் இரு பிரிவுகளாகத்தான் இருப்பார்கள். ஒருவர் சிரித்துவிட்டால் மற்றவர்களுக்கு அது பிடிப்பதில்லை. நீ நினைக்கின்றாய் தானாகத்தான் எல்லா விஷயங்களும் நடக்கின்றது, நமக்கு பிரச்சனைகள் தானாகத்தான் வருகிறது என்று. ஆனால் உண்மையில் இவர்கள் ஏற்படுத்துகின்ற கலகங்களினால்தான் உனக்கு வருகின்ற அந்த சந்தோஷம் கூட மறுநொடி கண்ணீராக மாறிவிடுகின்றது. என் தங்கமி, 2 நிமிடம் நீ சந்தோஷமாக சிரித்து பேசிப்பார். அதை யாரொருவர் எதிரில் நின்று பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அடுத்த நொடியே அதை பிரச்சனைகளாக மாற்றி விடுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு மற்றவர்கள் சந்தோஷமாக இருப்பது பிடிக்கவில்லை. காரணம், நமக்கு இந்த சந்தோஷம் கிடைக்கவில்லையே, நம் வாழ்க்கை இப்படி இருக்கின்றது, இவர்களுக்கு இந்த சந்தோஷம் தேவையா என்று எண்ணுகின்ற மனநிலையில் எல்லாம் இங்கே நிறைய பேர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். என் தங்கமே, இதையெல்லாம் நியாயம் என்றும் சொல்லிவிட முடியாது, நியாயம் இல்லை என்றும் சொல்லிவிட முடியாது. ஏன் தெரியுமா என் தங்கமே? ஒரு குடும்பத்தில் மற்றொருவரின் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது நாம் அவர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்கள் முன்னிலையில் சந்தோஷமாக இருப்பது போல காட்டிக்கொள்ளும் பொழுது அது அவர்களுக்கு மேலும் மனவேதனையை ஏற்படுத்தி கொடுக்கும். இதே நேரத்தில் என் குழந்தை, நீ சந்தோஷமாக இப்பொழுது இருக்க முடியாதா, நமக்கு வாய்விட்டு சிரிக்கக்கூட முடியாதா என்று நீ கேட்பாயானால் அது அவர்களோடு சேர்ந்து அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிக்க வேண்டும். மற்றவர்களை வெறுப்பேற்றும் விதமாக ஒரு நாளும் அந்த சந்தோஷம் இருந்துவிடக்கூடாது. இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு நீ செய்கின்ற பட்சத்தில் உன் வாழ்க்கையில் உனக்கான மன நிம்மதி தானாகவே உன்னை தேடி வந்துவிடும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். வாழ்க்கை தருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே புரிந்து கொண்டவர்கள் இங்கு யாரும் கிடையாது. புரிந்து கொள்ள முயற்சி செய்து பலனடைந்தவர்களும் யாரும் கிடையாது. ஏன் தெரியுமா? கஷ்டங்களும் சோதனைகளும் எல்லோருக்கும் வரும்பொழுது தான் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ விடையை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது அது கிடைக்கவில்லை என்றவுடன் அதை விட்டு விலகித்தான் செல்ல நினைக்கின்றாய். இன்று நீ அனுபவிக்கின்ற சில கஷ்டங்களுக்கு கூட உன்னை சுற்றி இருக்கின்ற சிலரின் பார்வைகள்தான் காரணமாக இருக்கின்றது. என் தங்கமி, இன்று வைகாசி மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமை. நிச்சயமாக இன்று நீ தெய்வத்திற்கு தீபங்களை ஏற்றி வழிபட வேண்டும். சில நல்ல நாட்கள் தெய்வத்திடம் கேட்கின்ற சில நல்ல விஷயங்கள் எல்லாம் உடனடியாக வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்கப்படும்.
நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உடனடியாக உனக்கு நிறைவேறவும் செய்துவிடும். என் பிள்ளையே, இன்று நீ ஏற்றுகின்ற தீபத்தை நீ கையெடுத்து வணங்கி உன்னுடைய வேண்டுதல்களை மனதார வைத்துப்பார். உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் நீ தெய்வத்தின் முன்னால் வைத்துப்பார். நிச்சயமாக உனக்கு மிக பெரிய தீர்வு கிடைத்துவிடும். என் தங்கமே, யாராலும் இந்த வாழ்க்கையில் அத்தனை சுலபமாக மற்றவர்களுக்கு கெடுதல்களை நினைத்து விட முடியாது. அதையும் தாண்டி ஒருவர் நினைக்கிறார் என்றால் நிச்சயமாக அதை நாம் கவனிக்காமல் விட்டுவிடக் கூடாதல்லவா? என் தங்கமே, நல்ல நாளில் கூட நல்ல விஷயங்களை செய்வதற்கு உனக்கு பயமாக இருக்கின்றது. ஏதேனும் தடங்கல்கள் வந்து விடுமா, இவர்களால் ஏதேனும் பிரச்சனைகள் வந்து விடுமா என்றுதான் உன்னுடைய மனது எண்ணிக்கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம்தான் இருக்கின்றது. என்ன தெரியுமா? யார் உன்னை இது போன்று நடத்துகின்றார்களோ, யார் நீ செய்கின்ற விஷயங்களில் எல்லாம் தடங்கல்களையும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்தவும் நினைக்கின்றார்களோ, அவர்கள் உன்னுடைய தகுதியை குறைத்து மதிப்பிட்டு விட்டார்கள். நீ முன்பிருந்த அதே நிலையில்தான் இன்றும் இருக்கின்றாய் என்று நினைக்கின்றார்கள். என் தங்கமே, அம்மா தகுதி என்பது பணத்தை வைத்து சொல்லவில்லை. உன்னுடைய மன தைரியத்தை சொல்கின்றேன். உன்னுடைய மன வலிமையை சொல்கின்றேன். முன்பெல்லாம் எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டு எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்வர துணிச்சல் இல்லாமல் பின்னால் ஓடி ஒதுங்கி நின்று கொண்டிருந்த என் பிள்ளை, இப்பொழுது எதையும் செய்வதற்கு துணிச்சலோடு வருகின்றாயல்லவா? உன்னுடைய இந்த துணிச்சலை கண்டுத்தான் அவர்கள் வயிற்றெரிச்சல் படுகின்றார்கள். நீ உன்னுடைய நிலையை அவர்கள் முன்னிலையில் எடுத்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லாவிட்டாலும் என் தங்கமே, நீ இந்த வாழ்க்கையில் இவர்கள் முன்னிலையில் ஜெயித்து காட்ட வேண்டும். இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னை பார்த்து யார் எப்படி பொறாமைப்படுகின்றார்கள் என்பதனை பொறுத்து நீ உன் வாழ்க்கையில் நல்லதையெல்லாம் அடையத்தான் வேண்டும். என் தங்கமே, மற்றபடி ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக செய்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கான வேண்டுதல்கள், உனக்கான விருப்பங்கள் எல்லாமே நான் உனக்கு ஆசிகள் கொடுக்காமலேயே உன்னால் நிறைவேற்றி கொள்ளப்படும். தெய்வத்தினை நீ நாடி வருவதன் காரணமாக உனக்கு வருகின்ற கெடுதல்கள் எல்லாமே தடுத்து நிறுத்தப்படும். எத்தனையோ சூழ்நிலைகளிலிருந்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கப்படும். இருந்தாலும் என் பிள்ளை, உழைப்பும் முயற்சியும் உன்னுடையது என்று அம்மா ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? அதை மட்டும் நீ சரியாக செய்து உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை பெறுவதற்கான முயற்சிகளை மட்டும் நீ தொடர்ச்சியாக செய்து கொண்டே இரு. யார் என்ன நினைத்தால் என்ன, யார் என்ன சொன்னால் என்ன, யார் எப்படித்தான் நினைத்துவிட்டு இருந்துவிட்டு போகட்டும். என் பிள்ளையே, நீ நினைத்ததை சாதித்துவிட்டு இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மட்டும் விட்டு விடாதே. என் குழந்தைக்கு சில நல்ல நேரங்களில் நல்ல வார்த்தைகளை நான் கொடுத்து விட வேண்டும். இல்லை என்றால் யாரேனும் சொல்கின்ற தவறான வார்த்தைகளை மனதிற்குள் எடுத்துக்கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் தடைபட்டு நின்று விடுவாய். அப்படி ஒரு நாளும் நீ இருந்து விடக்கூடாது. அம்மா அடிக்கடி உன் கண்ணில் படுவதற்கு முக்கியமான காரணமும் இதுவாகத்தான் இருக்கு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றி வாக்கினை தரும் பொழுதெல்லாம் நீ அதை இறுக்கமாக பற்றி கொண்டு, யார் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, நமக்கு ஒன்று என்றால் கேட்பதற்கு நம் அம்மா இருக்கின்றாள் என்பதனை மட்டும் நீ சரியாக புரிந்து கொண்டு ஒவ்வொன்றையும் செய்தால் போதும். நான் உன்னோடு இருப்பதை நீ உணர வேண்டும். யாரும் இல்லை என்றும், எனக்கு யாருமே எந்த விதத்திலும் உதவிகளை செய்யவில்லை என்றும் ஒருபோதும் புலம்பி தவிக்காதே. புலப்பங்கள் வாழ்க்கையில் அதிகமாகிவிட்டால் குழப்பங்கள் அதிகமாகிவிடும். உன்னுடைய குழப்பங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்றால் நீ உன்னுடைய மனநிலையை தெளிவாக வைத்திருக்க வேண்டும். அடுத்தவர்களின் அறிவுரைகளுக்கு ஒரு நாளும் நீ உன் வாழ்க்கையை கொண்டு சென்று விடாதே. உனக்கு தெரியாதது என்று எதுவும் இல்லை. எல்லாவற்றையும் சரியாக செய்யும் பொழுது தெய்வம் உன்னோடு உடன் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டு மட்டும் செய்தால் போதும்.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.